எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம சத்குருவோட கர்மாங்கிற புக்கை பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு அத்தியாயமாக படிச்சுட்டு வரோம். அதில் இந்த புக்கில் 3வது அத்தியாயம், அதாவது 2வது அத்தியாயத்தில் கடைசியில் நம்ம கொஞ்சம் பார்த்து முடித்தாச்சு. அதாவது 2வது அத்தியாயத்துலேயும் ஒரு சின்ன சாதனையெல்லாம் சொல்கிறாரு. அந்த சாதனைங்கிறது அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சு அதை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது இப்போ அந்த காலத்தில் இந்த போட்டில் எல்லாம் தான் பெரிய பெரிய கப்பல்லாம் கிடையாது. அப்போ சின்ன சின்ன போட்டில் தான் நிறைய ஜாமான்லாம் கொண்டு வந்து கடற்கரையில் கொண்டு வந்து வியாபாரம்லாம் பண்ணுவாங்க. அப்போது அந்த போட்டில் அந்த போட்டுக்கு பெரிய மிஷின்லாம் கிடையாது. அப்போது அந்த காற்று எந்த திசையை நோக்கி போகுதோ அந்த திசையில் தான் இந்த போட்டு போகும். நம்மளால் பெருசாக கண்ட்ரோல் பண்ண முடியாது காற்று போகிற போக்கில். அப்போது அவங்களுக்கு வேறு ஒரு டைரெக்ஷனில் போகணுன்னா அந்த காற்று எப்போ அந்த டைரெக்ஷனில் அடிக்குதோ அப்போ தான் அவங்களால அந்த பக்கம் போக முடியும். அந்த மாதிரி காற்றை நம்பி இருந்த ஒரு காலம் போய் இப்போது எவ்வளோ பெரிய கப்பல், எவ்வளோ பெரிய டெக்னாலஜி எல்லாம் வந்திருக்கு. இப்போ காற்று அடிக்குதோ இல்லையோ, காற்று வீசுதோ இல்லையோ, அது எந்த திசையில் வீசினாலும் நமக்கு கவலை இல்லை. நம்ம கையில் கண்ட்ரோல் இருக்குது. அந்த மாதிரி கப்பலை நமக்கு வேணுங்கிற திசையில் திருப்பிட்டு போகிறதுக்கு உண்டான இது இருக்குது, சக்தி இருக்குது இப்போ நமக்கு. ஏன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. அதே போல் நம்மளும் இந்த காற்றை நம்பி காற்று போகிற திசையில் போகிற படகு போல் இல்லாமல் இப்போ இருக்க மாடர்ன் கப்பல் மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி நடத்தணுங்கிறது நமக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி வாழணும் அப்படிங்கிறது தான் அந்த 2வது கடைசி சாப்டரோட அந்த சாதனையை பற்றி விளக்குறாரு. அப்போது அதோட 2வது சாப்டர் முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது சாப்டர் வரோம். இப்போ இந்த 3வது சாப்டரில் என்னென்னா கர்மா ஆஸ் மெமரி. இந்த 3வது சாப்டர் மொத்தம் அதாவது நம்ம பண்ணுற கர்மாக்கள்லாம் ஒரு மெமரின்னா என்ன, ஞாபகம், ஒரு ஞாபகமாக அப்படியே நம்ம உடம்பில் பதியுது. அது அந்த கர்மாவோட அந்த மெமரிங்கிறது நம்ம ஃபிசிக்கல் பாடியை எப்படி போகுது, ஃபிசிக்கல் பாடியில் எப்படி அது பாதிக்குது, மென்டல் பாடியில் எப்படி பாதிக்குது, எனர்ஜி பாடியில் எப்படி பாதிக்குதுங்கிறது தான் இந்த ஃபுல் சாப்டரை. அதனால் நம்ம கொஞ்சம் நல்ல விதத்தில் பார்த்துட்டு போகலாம். ஓகேயா? அப்போது சரி, நம்மன்னு பார்க்கும்போது நம்ம இந்த ஸ்தூல உடம்பு, ஃபிசிக்கல் பாடி, மென்டல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, அதாவது எனர்ஜி பாடி, இது 3ஐயுமே எடுத்துக்கிட்டால் இது 3மே ஒரு அந்த பழைய அந்த கர்மாக்களோட பெட்டகம், பெரிய ஒரு கோடவுன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, சரி இப்போ ஒரு ஆளுக்கு 50 வயசு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 50 வயசில் எவ்வளோ தூரம் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு சின்ன வயசில். சரி, ஒரு 2 வயசு 3 வயசுலேருந்து அவருக்கு ஞாபகம் இருக்குல்ல. அப்போ 2 வயசுலேருந்து இந்த 50 வயசு வரைக்கும் என்னென்னலாம் பண்ணியிருக்காரோ அது எல்லாம் அவரோட மனசில் பதிஞ்சிருக்கு. அப்போ மனசுங்கிறதே ஒரு பெரிய பெட்டகம், ஒரு பெரிய கோடம். அதில் இந்த ஞாபகங்கள்லாம் பதிஞ்சிருக்கு. அப்புறம் அவரோட இந்த ஜென்மத்தில் 50 வயசு வரைக்கும் உண்டான ஞாபகங்கள் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னே அவர் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாரோ அத்தனை ஜென்மங்கள்லையும் அவருக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்கள், அது எல்லாமே ஞாபகத்தில் கிடக்கு. அதனால்தான் மெமரினா ஞாபகங்கள், அது ஞாபகமாக பதிஞ்சிருக்கு நம்ம மனசுக்குள்ளே. இப்போ மனசையே மேலை நாட்டவர் எப்படி சொல்லுவாங்க, கான்ஷியஸ் மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டு, சூப்பர் கான்ஷியஸ் மைண்டும்பாங்க. அதே சமயத்தில் நம்ம ஈஸ்டர்ன் சைடு கல்ச்சரில் எப்படி சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் நம்ம அன்றைக்கே பார்த்துட்டோம். மனசுங்கிற வீடியோஸ் சொல்லும்போது சொல்லியிருக்கேன். புத்தி,
சித்தம், மனசு, அகங்காரம் அப்படின்னு 4 விதமாக நம்ம பிரிக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த புத்திங்கிற பார்ட்டில் தான் இந்த பழசெல்லாம் சேர்த்துருக்கு. இப்போது ஒரு ஆளோட இந்த ஜென்மம், அந்த ஆளோட பழைய ஜென்மம் ப்ளஸ் அந்த ஆள் அவரோட குணங்களை எல்லாம் அவங்களோட அம்மா அப்பாட்டேருந்து வாங்கியிருப்பாங்க, அவங்க அம்மா அப்பாட்டேருந்து வாங்கியிருப்பாங்க, அவங்க அம்மா அப்பாட்ட. அப்போது நம்ம அம்மா அப்பா, தாத்தா பாட்டி, அதுக்கு முன்னாடி உள்ள தாத்தா பாட்டி, அதுக்கு முன்னாடி உள்ள தாத்தா பாட்டி, அப்படி நம்ம பூர்வீகர்களோட கர்மாக்கள் எல்லாமே நமக்கு கடத்திட்டு வராங்கன்னா அதாவது பாஸ் ஆன் பண்ணுறாங்க. ஒன்றொன்னா மாறிட்டு வருது. அது எந்த விதத்தில் மாறுது? அதாவது பாஸ் ஆன் பண்ணுறாங்கன்னா ஒரு தலைமுறை இன்னொரு தலைமுறைக்கு கொடுக்குறாங்க, அவங்க இன்னொரு தலைமுறைக்கு கொடுக்குறாங்க, அவங்க இன்னொரு தலைமுறைக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கை மாறி வருது. ஓகே, அந்த போல் அதனால தான் நம்ம மனசு, உடம்பு இது எல்லாத்துலேயும் இந்த பழைய ஞாபகங்கள் எல்லாமே அப்படியே பதிஞ்சிருக்குன்னா அந்த பிரிண்ட் அடித்த மாதிரி, அதாவது அவ்வளவு ஆழத்தில் பதிஞ்சிருக்கு. அது நம்ம ஃபிசிக்கல் பாடியை பாருங்கள். இப்போது ஃபிசிக்கல் பாடினா நம்ம இந்த ஸ்தூல உடம்பில் ஒவ்வொருத்தவங்க உடம்புலையும் கோடானு கோடி சின்ன வட்டமான ஸ்ட்ரக்சர் உண்டு. அதுக்கு பேர் செல்ஸ். இப்போது நம்ம ஒரு செவுரை எழுப்புறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீடு கட்டுறோம், செவுரை எழுப்புறோம், செங்கல்லால் தானே செவுரை எழுப்புறோம். அப்போது செங்கல் எப்படி அடிக்கி வைக்கிறோம். அப்போ செங்கல் இல்லாமல் ஒரு செவுரை எழுப்ப முடியாது, செங்கல் இல்லாமல் ஒரு வீடை கட்ட முடியாது. அது மாதிரி நம்ம உடம்புலையும் இந்த செங்கலுக்கு ஈக்குவலாக சின்ன கண்ணுக்கு தெரியாத ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் தான் செல்ஸு. ஓகே, அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இன்னொரு சின்ன வட்டம் இருக்குது, அதுக்கு பேர் நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே இந்த ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு இது இருக்குது, ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்கு பேர் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏல தான் ஒரு போர்ஷன், ஒரு சின்ன போர்ஷன், ஒரு ஜீன் 1, அடுத்த போர்ஷன் ஜீன் 2, அடுத்த போர்ஷன் ஜீன் 3, அந்த மாதிரி அந்த டிஎன்ஏயை தான் ஜீன்ஸுங்கிறாங்க. அப்போது இந்த ஜீன்ஸு வழியாக தான், ஜீன்ஸுனால் நம்ம போடுற ஜீன்ஸ் கிடையாது, அது ஜிஇஏஎன்எஸ் ஜீன்ஸ். இது அது ஜேஇஏஎன், இது ஜீன்ஸ், ஜிஇஎன்இ ஜீன். அப்போது அந்த ஜீன்ஸுங்கிறது வழியாக தான் இந்த பழைய ஞாபகங்கள்லாம் வருது. ஓகே, இப்போது உங்களுக்கு ஜீன்ஸு, டிஎன்ஏ, நியூக்ளியஸு, செல்ஸு இதெல்லாம் புரியாட்டினா அப்படியே விட்டுருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கு வேணுங்கிறது நம்ம உடம்பில் நிறைய செல்ஸ் இருக்குது, அந்த செல்ஸில் இருக்க டிஎன்ஏ வழியாக இல்லைன்னா ஜீன்ஸ் வழியாக தான் மரபணுக்கள். கரெக்ட், இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. ஜீன்ஸுங்கிறது மரபணுக்கள். அந்த மரபணுக்கள் வழியாக தான் அந்த மரபுனா என்ன, தலைமுறையாக வர்ற ஞாபகங்கள், அது எல்லாமே நமக்கு கைமாறிட்டு வருது. ஓகே, அப்போ நம்ம உடம்பில் ஃபிசிக்கல் பாடியில் இருக்குது. ஞாபகம் மென்டல் பாடினா கேட்கவே வேண்டாம், நம்ம மனசு மொத்தம் அதுதான், பழைய ஞாபகங்கள் தான். அது மட்டும் இல்லை, சத்குரு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்த ஃபிசிக்கல் பாடியை கடந்து மென்டல் பாடியை கடந்து நம்ம ஆஸ்ட்ரல் பாடி இருக்குல்ல, அந்த ஆஸ்ட்ரல் பாடி, அதுக்கு இன்னொரு பேர் தான் பிராணிக் பாடி, அல்லன்னா எனர்ஜி பாடி. இது 3 ஒரே பேர் தான். ஓகே, இந்த 3 பேருமே ஒரே ஸ்ட்ரக்சரை தான் குறிக்குது. ஓகே, அப்போது இந்த எனர்ஜி பாடியும் நம்ம இந்த கர்மாக்களால் பாதிக்கப்படுது. அதாவது பழைய நம்ம முன்னோர்களிலிருந்து வந்ததும் நம்ம பண்ணின கர்மாக்களும் ஃபிசிக்கலாக நமக்கு பாதிப்பு உண்டாகுது, மென்டலாக உண்டாகுது. அது இல்லாமல் எனர்ஜி பாடியிலையும் அது பாதிப்பை உண்டாக்குது. ஆனால் நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எனர்ஜி பாடியை நம்மளால் பார்க்க முடியாது, நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அதனால தான் அந்த எனர்ஜி பாடியில் வர்ற
பாதிப்பு நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் எனர்ஜி பாடியை நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக வச்சால் மட்டும்தான் நமக்கு ஃபிசிக்கல் பாடியும் மென்டல் பாடியும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரெண்டாவது இதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு சத்குரு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக. அதாவது இப்போ ஒரு ரோட்டில் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். நடந்து போகும்போது ஒரு 100 மீட்டர் நீளம் உள்ள ஒரு ரோடில் நடந்து போகிறோம். ஒரு சைட்லேருந்து ஆரம்பித்து அடுத்த சைடு வரைக்கும் போகிறோம். அந்த ரோடுலேயே நமக்கு பலவிதமான மணங்கள் வரும். அதாவது இப்போ அந்த ரோட்டில் ஒரு பேக்கரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேக்கரியில் பிஸ்கட் பண்ணுறாங்க இல்லைன்னா ப்ரெட்டு பண்ணுறாங்கன்னா அதுக்குண்டான வாசனை வெளியே காற்றுல வரும். அப்போ நம்ம அந்த பக்கம் பாஸ் பண்ணும்போது நல்ல மனம் வருதே, இங்கேயோ ப்ரெட்டு பேக் பண்ணுறாங்க, பேக்கரி இருக்குது அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரும். அது மட்டும் இல்லை, இப்போ யாரோ நம்மளை கடந்து வேகமாக நடந்து போகிறாங்க, ஒரு வேர்வை நாத்தம், சே இந்த ஆள் இப்போ போனார் என்ன நாத்தம், வேர்வை நாத்தம் நமக்கு புரியுது. வேற ஒருத்தர் நம்மளை இப்போ பக்கத்தில் வந்து நிற்கிறார், பயங்கரமான சென்ட் அடிச்சிருக்கார், பயங்கரமான பர்ஃப்யூம், ஐயோ இது என்ன இவ்வளோ ஸ்மெல்லு, அது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ சாக்கடை வழியாக போகிறோம், இந்த சாக்கடையிலேருந்து வர நாத்தம். அப்போது நாத்தம் மனம், நாற்றம் மனம் எல்லாம் அதாவது நல்ல வாசனையாக இருந்தாலும் சரி, கெட்ட வாசனையாக இருந்தாலும் சரி, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச வாசனை வரும்போது நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். சில ஹோட்டல் பக்கத்துலலாம் போகும்போது இந்த மசாலா வாசனை தூக்கி அடிக்கும். அப்போது நல்ல ஸ்மெல்லு அப்படிங்கிறோம். அப்போது அந்த மாதிரி இந்த 4-5 வாசனை இல்லை மட்டும் இல்லை, எத்தனையோ வாசனைகள். சரி, அந்த ஒரு வீட்டில் நிறையா ரோஸ் வச்சுருக்கலாம், அந்த ரோஸ்லேருந்து நல்ல வாசனை வரலாம். ஒரு பெரிய மரம் இருக்கலாம் அந்த ரோட்டில், அந்த மரத்தில் இருக்க பூக்கள்லேருந்து நல்ல ஒரு மனம் வீசலாம். அந்த மாதிரி நிறைய வாசனைகள் அந்த 100 மீட்டர் ரோடில் இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் நமக்கு தெரியறது 1-2 நமக்கு ஆல்ரெடி ஃபெமிலியராக இருக்க வாசனைகளை தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஓகே, ஆனால் என்ன சத்குரு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அந்த 100 மீட்டர் ரோடில் ஒரு 20 தரமான வாசனைகள் அங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 20 தரமான வாசனைகள்லையும் நம்ம உள் மனசு உள்வாங்கும். ஏன்னா இந்த 5 புலன்களால் நம்ம பார்க்குறோம், வாசனைங்கும் போது மூக்குக்கு தான் வேலை இல்லையா? அந்த மூக்கு வழியாக எல்லா வாசனையும் உள்ளே போகுது, எல்லா வாசனையும் அடங்குது நம்ம சப்கான்ஷியஸ் லெவலில், ஆழ் மனசில். சப்கான்ஷியஸ் மைண்ட்னா ஆழ் மனசில் உள்ளே போய் அப்படியே பதியுது. ஓகே, அப்போ அதுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, அப்போ நம்ம என்ன பார்க்குறோம், என்ன ஸ்மெல் பண்ணுறோம், என்ன கேட்குறோம், என்ன பேசுகிறோம், என்னத்தையெல்லாம் உள்வாங்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம எக்ஸ்ட்ரா கவனம் செலுத்தணும். கண்ணா பின்னான்னு ஒரு குப்பை தொட்டியில் கண்ட குப்பைகளையும் போட்டு அடைக்கிற மாதிரி நம்ம மனசை அடைக்கக்கூடாது. அப்போ யாரோட பழகணும், எப்படி பேசணும், என்ன புஸ்தகம் வாசிக்கணும், என்ன பாட்டு கேட்கணும், என்ன சினிமா பார்க்கணும், என்ன படம் பார்க்கணும், அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம ஃபில்டர் பண்ணி தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். அதாவது இப்போ ஒரு ஆளை வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்னால் மன நோயாளிகளையெல்லாம் ட்ரீட் பண்ணுற டாக்டர், சைக்கியாட்ரிஸ்ட். அந்த சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் வந்து ஒரு ஆளை வந்து படுக்க வச்சு தூங்க பண்ணிட்டு ஆழ்நிலை தூக்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். ஆழமாக கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பழைய ஞாபகம்லாம் வருதா, நீங்கள் எங்கே நிற்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, அதாவது அதுக்கு பேர் ஹிப்னாட்டிசம்னா அந்த ஆழ்நிலை தூக்கத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போய் அங்கேருந்து ஈவன் பழைய ஜென்மத்தோட இதெல்லாம் கூட அவரால் கண்டுபிடிக்க முடியும். அதாவது படுத்து தூங்குற ஆளுக்கு தெரியறத வாயால் பேசுவார். அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் நடக்குது இப்போவும். அந்த ஹிப்னாட்டிசம்
எப்படிங்கிறது. அதாவது அந்த ஹிப்னாட்டிசம் வழியாக ஒரு ஆளோட ஆழ் மனசில் என்ன இருக்குங்கிறத நம்மளால் வெளியே கொண்டு வர முடியும். அதுதான் ஹிப்னாட்டிசம். இப்போது ஒரு ஆளை இந்த மாதிரி ஹிப்னடைஸ் பண்ணிவிட்டு ஒரு சைனீஸ் பாஷையில் ஒரு 10 வாக்கியங்கள் சொல்கிறோம். அந்த ஆளுக்கும் சைனீஸ் பாஷைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவருக்கு சைனீஸ் பாஷையே தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த 10 சைனீஸ் பாஷை சொல்லும்போது 10 வாக்கியங்கள் சைனீஸ் பாஷையில் சொன்னதுக்கப்புறம் அவர் தூக்கத்துலேருந்து ஹிப்னாட்டிசம் அதோட எஃபெக்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவர் எந்திரிச்சு போகிறார். ஒரு கொஞ்ச நாள் கழித்து கூட அந்த சைனீஸ் 10 வாக்கியங்கள் உள்ளே போட்டார்ல, அதை பற்றி நம்ம ஏதாவது கேட்டோம்னா அந்த 10 வாக்கியத்தையும் அவர் அப்படியே கடன்னு பேசுவாராம். அதாவது அவர் கான்ஷியஸாக இருக்கும்போது சொல்லி கொடுக்கல நம்ம, ஓகேயா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம பிளாக் போர்டு வச்சு சாக் பீஸ் வச்சு ஒன்றும் எழுதி படம் வரைஞ்சி ஒன்றும் சொல்லி கொடுக்கல. நம்ம ஒரு 10 வாக்கியங்கள் அவருக்கு தெரியாத மொழியில் அவரை ஹிப்னாட்டைஸ் பண்ணி சொன்னது அவரோட ஆழ் மனசில் அவ்வளோ தூரம் பதிஞ்சு அதை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம கேட்கும்போது அந்த 10 வாக்கியத்தையும் கரெக்டாக அதே மாதிரி சொல்கிறார். அப்போ இந்த வாசனைகளானாலும் சரி, நம்ம வாக்கியங்களானாலும் சரி, நம்ம எது செஞ்சாலும் அது நம்மளை அறிஞ்சும் அறியாமலும் நிறைய விஷயங்கள் உள்ளே போயிட்டே இருக்கு. அப்போ இனிமேல் நம்ம கான்ஷியஸாக வாழணும். கான்ஷியஸாக வாழணும்னு என்ன? மைண்ட்ஃபுல்லாக வாழணும். அதாவது ஒரு அவேர்னஸோடு வாழணும். அப்படி வாழ்ந்தால் தான் நம்ம மனசுக்குள்ளே போடுறது குப்பையா நல்லதா அப்படிங்கிறத நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அப்படி அதை வேறுபடுத்தி பார்த்தா தான் நல்லதை மட்டும் உள்ளே அனுப்பிட்டு வேண்டாதெல்லாம் தள்ளி விட முடியும். ஓகே, அதுதான் அப்படி சொல்கிறார். அப்போ இந்த மெமரி, இந்த ஞாபகங்கிறது அந்த நம்ம செஞ்சது, நம்ம கர்மா, மற்றவங்க நம்ம முன்னோர்கள் செஞ்ச கர்மா எல்லாமே நம்ம உடம்பில் மனசில் பதிஞ்சிருக்கு. இதில் எனக்கு ஒரு சின்ன ஒன்று ரெண்டு விஷயங்கள் நான் அதிசயிச்சு போயிருக்கேன். அதாவது ஒரு அம்மா ஒரு குழந்தைய பிரசவிக்கிறாங்க. பிரசவம் ஆன உடனே இந்த நர்ஸ் அந்த மேலே இருக்க அழுக்கு இதெல்லாம் எடுத்து நீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க? பால் ஊட்ட சொல்லுவாங்க. அப்போது அந்த பால் ஊட்டும்போது அந்த முளைப்பால் கொடுக்கும்போது அந்த நெஞ்சோடு அணைச்சி அந்த பாகத்தை வாயில் வைக்கும்போதே அந்த குழந்தை சப்பி 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 குடிக்க ஆரம்பிக்குது. அப்போ இந்த பிறந்த குழந்தை, நான் இப்படி பார்ப்பேன், இந்த பிறந்த குழந்தைக்கு இது எப்படி தெரியுது? ஏடா நம்மளும் எத்தனையோ வருஷமாக பிளாக் போர்டு, சாக் பீஸு, டஸ்டர் வச்சு பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். அப்புறம் ஒயிட் போர்டு ஆச்சு, அப்புறம் இன்டராக்டிவ் போர்டு ஆச்சு, ஸ்மார்ட் போர்டு ஆச்சு, எத்தனையோ போர்டுகள் நம்ம உபயோகிச்சுருக்கோம். அப்படி இருந்தால் கூட நம்ம சொல்லிக் கொடுக்கறது 40 குழந்தைங்கள் ஒரு கிளாஸில் இருந்தால் 40 குழந்தைக்கும் ஒரே மாதிரி புரிய மாட்டேங்குது. இதுக்கு எப்படி ஒரு போர்டும் சொல்லிக் கொடுக்கல, கிளாஸ் எடுக்கலை, அப்புறம் எப்படி இந்த குழந்தைக்கு இது தெரியுது? வாயில் வச்ச உடனே சப்பி குடிக்கணும், பாலை உறிஞ்சி குடிக்கணும்னு எப்படி தெரியுது அப்படின்னு நான் ரொம்ப யோசித்து பார்த்துருக்கேன், அதிசயப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம வீட்டிலையே கவனிக்கலாம். குழந்தைங்கள் இப்போ ஏதோ ஒன்று எடுத்து கடிக்காத, நகம் கடிக்காத, அல்லது ஏதோ ஒன்று எடுத்து வாயில் கடிக்காதன்னு சொல்லுவோம். அதுக்கு தெரியும் அதை கடிக்கக்கூடாதுன்னு. ஆனால் கூட அதோட பழக்கம் இப்போ கை சூப்புறது, நகத்தை கடிக்கிறது, ஏதோ ஒன்று பண்ணுது. 1 வயசு 1.5 வயசில் தப்புன்னு தெரிஞ்சும் அது பண்ணுது. இப்போ நம்ம பார்க்குறோன்னு தெரிஞ்ச உடனே அதை கையை பின்னாடி கொண்டு போகும், அந்த கையில் இருக்கிறத மறைக்கும். அப்போ நான் நினைப்பேன், இந்த 10 மாதத்துக்குள்ளே இவ்வளோ கள்ளத்தனம் எப்படி படித்தது? யார் சொல்லி கொடுத்தா இதெல்லாம்? இப்போ எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு நல்லா புரிஞ்சுது, இது அன்னன்னைக்கு சொல்லி கொடுக்குற பாடம் கிடையாது. இது ஜென்மமாக தலைமுறையாக நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். நம்ம படிச்சுட்டு வந்த பாடங்கள் எல்லாம் அப்படி தான் அதுக்குள்ளே இருக்குது. ஓகே, அதுதான் அந்த கலவரை. நம்ம உடம்பில் இருக்க கர்மாக்கள் எல்லாம் தான் நமக்கு ஞாபகமாக நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போது சத்குரு என்ன சொல்கிறாரு? ஒவ்வொரு மனுஷனுமே அந்த கர்மாக்களோட கலவரையாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று, அப்போது இந்த கர்மாங்கிறது
நம்ம உடம்பில் பாதிப்பு உண்டாக்குது, மனசில் பாதிப்பு உண்டாக்குது. அடுத்தது எனர்ஜி பாடியில் பாதிப்பு உண்டாகுது. அப்போ இந்த எனர்ஜி பாடிங்கிறது அதுக்கு இன்னொரு பேர் உண்டு, அதுதான் ஆரா. ஆரானா AURA, ஆரா. ஆராங்கிறது ஒளிவட்டம், தமிழில் சொல்ல போனால் ஒளிவட்டம். இப்போது இந்த சாமி படங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. இப்போ மகாலட்சுமி படத்தை பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட தலையை சுற்றி மஞ்சளாக ஒரு வட்டமாக ஒரு ஒளிவட்டம் படத்தோடு சேர்த்து வரைஞ்சிருப்பாங்க. அப்போ நான் சின்னதாக இருக்கும்போதெல்லாம் ஏன் இந்த சாமிங்களுக்கு மட்டும் இப்படி ஒயிட்டாக இருக்குது, இல்லைன்னா மஞ்சளாக இருக்கே, என்னது இதுன்னு யோசித்திருக்கேன். இப்போ எனக்கு நல்லா புரியும். அது அதுக்கு பேர் தான் ஆரா, ஒளிவட்டம். இப்போது இந்த ஆராவை நம்ம எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோமோ அவ்வளோ தூரம் நமக்கு உடம்பும் நல்லாயிருக்கும், மனசும் நல்லாயிருக்கும். இப்போது சத்குரு என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு 4-5 வயசில் சின்னதாக இருக்கும்போதே அவர் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே இருந்தார்னா அவரோட வீட்டில் நடக்கிறவங்க, அதான் அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா எல்லாம் இருக்காங்கல்ல, வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உட்காந்துட்டு அவங்கள பார்க்கும்போது அவங்க இந்த பனி மூடிய ஒரு உருவமாக தான் தெரியுமா. அதே சமயத்தில் சத்குரு நடக்கும்போது இல்லைன்னா பேசும்போது அவங்களெல்லாம் நார்மலாக தெரிவாங்களாம். அப்போ அந்த 4-5 வயசில் பார்க்கும்போது என்னது இந்த பனிமூடின படலம் போல் இருக்கே அப்படின்னு யோசிப்பாராம். ஆனால் அவருக்கு அது அப்போ ஆரா, எனர்ஜி பாடின்லாம் தெரியாது. இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு என்னோட குரு யோகிஸ் ராஜா சார் கூட சொல்லுவார். அவருக்கு சின்னதுலேயே ஒருத்தவங்களை பார்க்கும்போது அந்த ஆரா எவ்வளோ தூரம் எவ்வளோ பெருசாக இருக்குது, அது திக்காக இருக்கா, அது தின்னாக இருக்கா அப்படின்னெல்லாம் அவரால் கண்டுபிடிக்க முடியுமா. இப்போ நாங்கள்லாம் அவர்கிட்ட கற்றுக்க போகும்போது இந்த கேம்பெல்லாம் வச்சார்னா ஒவ்வொருத்தவங்களோட ஆராவையும் அவர் ரீட் பண்ணி பார்த்து இத்தனை அடி இருக்குது, நீங்கள் இன்னொரு 4 அடி ஜாஸ்தி பண்ணணும், இன்னொரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு தடவை சாதனை பண்ணும்போதும் உங்கள் ஆராவை விரிக்க பாருங்கள், நல்லா விரிச்சிருக்கணும், குறைஞ்சது ஒரு 50 அடி இருக்கணும், இப்போ 12 அடி தான் இருக்குது, நிறையா சாதனை பண்ணுங்க அப்படின்லாம் எங்களுக்கு கணக்கு போட்டு சொல்லுவார். அதே மாதிரி எங்கள்கிட்டையும் காமிச்சு கொடுத்தாரு, இந்த ஆரா எப்படி இன்னொருத்தவங்கள பார்க்கும்போது எப்படி ஆராவை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. அவருக்கெல்லாம் அது சின்ன வயசுலேயே அந்த கெப்பாசிட்டி இருந்திருக்கு. அப்போது ஒரு தடவை நான் ஃபஸ்ட்டு என்னோட குரு யோகிஸ் ராஜாவை பார்க்க போகும்போது இதே மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அந்த தாம்பாளத்தில் நிறைய பழங்கள் பூவெல்லாம் ஒரு மரியாதைக்கு குருவை பார்க்க போகிறோமே அப்படின்னு சொல்லி தட்சணையோடெல்லாம் போய் கொண்டு வச்சு கொடுத்துட்டு நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப தூக்கம் வருது, ஏதாவது கொஞ்சம் பண்ணணும் சார் அப்படின்னு. அப்போ என்னை இப்படி பார்த்துட்டு, உங்கள் ஆரா நல்லா தானே இருக்குது, உங்களுக்கு என்ன குழப்பம், பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது அப்படின்னாரு. அப்போ தான் நான் யோசித்தேன், அடாடா சும்மா கண்ணால் பார்க்கும்போதே ஆரா கண்டுபிடிக்கிறாரே அப்படின்னு. அப்போது இப்போ யோகேஷ் ராஜாவாக இருந்தாலும் சரி, சத்குருவாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் ஓரளவுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த 3வது கண் ஆக்ஞா சக்கரா ஆக்டிவேட் ஆகிருக்கு. அதனால தான் அவங்களால வெறும் கண்ணால் கூட பார்க்க முடியுது. இப்போ நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, ட்ரில்லியன் கிராஃபி அப்படின்னு எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதை வச்சு ஒருத்தவங்களால் ஆராவை நம்ம ஈஸியாக அளந்து சொல்ல முடியும். அது அப்போது இந்த ஆறாங்கிறது எவ்வளவு நம்ம விரித்து வச்சுருக்கோமோ அவ்வளவு தூரம் நமக்கு உடம்பில் வியாதிகள்லாம் வராமல் இருக்கும், உடம்பும் மனசும் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த கர்மாங்கிறது நம்ம ஃபிசிக்கல் பாடியை பாதிக்கும், ஸ்தூல உடம்பை பாதிக்கும், மனசை பாதிக்கும், இந்த ஆறாவையும் பாதிக்கும். அதுதான் சொல்கிறார். ஓகேயா. 2வது, இப்போ சத்குருக்கெல்லாம் ஒருத்தவங்களை பார்க்கும்போதே அவரோட சஞ்சித கர்மா எவ்வளோ பெரிய பாவ மூட்டையை சுமந்துட்டுருக்காருங்கிறதெல்லாம் அவரால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா. ஏன்னா முக்காலமும் உணர்ந்த ஞானி, அவர் ஒரு மிஸ்டிக். அதனால் அவரால் 2வது, ஆனால் பார்க்கும்போது ஆறா தெரியுமே தவிர போன ஜென்மம், அதுக்கு முந்தின ஜென்மம், இல்லைன்னா வரப்போகிற ஜென்மம் அதெல்லாம் தெரியாது. அது தெரியும், அதுக்குன்னு உட்காந்து சாதனை பண்ணணும்.
அதுக்குன்னு உட்காந்து சாதனை பண்ணும்போது அவரால் அதையும் கண்டுபிடிக்க முடியும். ஓகே. அப்போ இன்னொன்று, அப்போ இந்த அந்த ஆறாவை அந்த பிராண உடம்பில் எந்த மாதிரி நெகட்டிவ் கர்மாஸ் வந்து ரொம்பவும் பாதிக்குது அப்படின்னா பயம். இது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பயத்தை போக்க பார்க்கணும். ரெண்டாவது, இந்த எப்படி பயத்தை போக்கணும்னா பயப்படாமல் இருக்கணும். அதாவது யூ ஃபேஸ் த ஃபியர். அதாவது இப்போது இந்த சில குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கும்போது, இப்போ எல்லோரும் அம்மா அப்பா குழந்தைங்கள்லாம் ஒரு ரூமில் உட்காந்து பேசுவாங்க, இல்லைன்னா ஏதோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைகிட்ட போய் கிச்சன்லேருந்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு வானா அது குழந்தை போகாது. ஐயோ எனக்கு பயம். இருட்டு ரூமில் போகிறதுனா எனக்கு பயம். அப்போ குழந்தையிலேருந்தே அந்த பயம். எதுக்கு அந்த பயம், ஏன் அப்படி பயம் வருதுன்னா, முன் ஜென்மத்தில் நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்து இருக்கிற பயம்தான் இப்போவும் நம்மளை ஆட்கொண்டிருக்கு. ஓகே. அப்போ இந்த பயம், அதே மாதிரி கோபம். அதாவது சாதாரணமாக கோபப்படுறதுல தப்பு இல்லை, கொஞ்சம் மைல்டாக. கோபமே படக்கூடாது, அந்த நிலைமைக்கு நம்ம வரணும். ஆனால் சில சமயம் நம்ம அந்த கோபம் வந்து அதை அடக்கி வைக்கக்கூடாது. ஓகே. அப்போ கோபப்படும் போது ஆனால் எவ்வளோ தூரம் அந்த கோபத்தை நம்ம வெளியே காமிக்கிறோங்கிறத வச்சு தான் நல்லதா கெட்டதான்னு நம்ம சொல்ல முடியும். சிலவங்க எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவாங்க, எதுக்கெடுத்தாலும் கத்துவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது நல்லதே கிடையாது. அப்போது இந்த பயம், அனாவசியமான கோபம், இந்த கத்துறதும்பாங்கள்ல, கண்ணா பின்னான்னு கத்துறது, அடிக்கிறது, கண்ணு மண்ணு தெரியாமல் அடிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப கெடுதல். அது எப்படி கெடுதல்னா, நம்ம எனர்ஜி பாடி, நம்ம ஆறாவை கெடுத்துரும், ஆறாவை டேமேஜ் பண்ணிடும், ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடும். ஓகே. அப்போது அந்த பயம், அளவுக்கு அதிகமான கோபம், அதே மாதிரி பொறாமை. எப்போ பாரு மற்றவங்க எல்லாரையும் பார்த்து பொறாமப்படுவாங்க சிலவங்க. ஐயோ அவனுக்கு அது இருக்குது, இவனுக்கு இருக்குது, இவனுக்கு இது இருக்குது, அவனுக்கு நல்ல கலர் இருக்குது, இவனுக்கு நல்ல அழகு இருக்குது, அவனுக்கு படிப்பு இருக்குது, காசு இருக்குது, அவன் வீட்டு முன்னாடி 4 கார் இருக்குது. யாரை பார்த்தாலும் ஒரு பொறாமை. அதே மாதிரி வெறுப்பு. சிலவங்களுக்கு தன்மேலே வெறுப்பு, சிலவங்களுக்கு மற்றவங்க மேலே வெறுப்பு. இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் நம்மளோட பாடியை பாதிக்கும், மனசை பாதிக்கும். ரொம்பவும் பாதிக்கிறது நம்மளோட ஆறாவை, நம்ம பிராணிக் பாடியை பாதிக்கும். அதனால் இந்த மாதிரி விகாரங்கள், இந்த மாதிரி இமோஷன்ஸ் வரும்போது நம்ம ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கணும். இப்போ கோபப்படுறதுல தப்பு இல்லை, கோபம் வர்றதில் தப்பு இல்லை. ஆனால் அந்த கோபத்தை எவ்வளோ தூரம் நம்ம வெளிக்காமிக்கிறோம், எந்த ரீதியில் எந்த மாதிரி நம்ம வெளியே அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 வந்தால் தான் நம்ம கர்மாவோட இஃபெக்டும் குறைஞ்சி நம்ம கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்க முடியும். லைட் வெயிட்னா லெஸ் கர்மாக்களை நெகட்டிவ் கர்மாஸை குறைக்கணும் அப்படிங்கிறார். அப்போ இந்த மாதிரி இந்த நம்ம மனசில் உடம்பில் ஆழ பதிஞ்சிருக்கிறதுக்கு இந்த கர்மாக்களுக்கு தான் சம்ஸ்காரா அப்படிங்கிறார். சம்ஸ்காரானா வாசனை பற்றி செகண்ட் சாப்டர்லேயே பார்த்தோம். அந்த சம்ஸ்காரங்கிறது இதுதான். அதாவது அவன் எந்த குலத்தில் பிறந்தான், அவனோட பாரம்பரியம் எப்படி, அவனோட பழைய லைஃப் எப்படி, இந்த ஜென்மத்தில் அவன் எப்படி வாழ்ந்திருக்கான், இதெல்லாமே உள்ள பதிஞ்சிருக்கு. அந்த பதிவுகளுக்கு பேர் தான் சம்ஸ்காரம். சம்ஸ்காரங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் வார்த்தை. ஓகே. அதுக்கு சத்குரு இந்த மனத்தை பற்றி சொன்னார், இந்த சைனீஸ் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி சொன்னார். அதே மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ஒரு பரிசோதனை கூடத்தில் செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட்டை சொல்கிறாரு. அதாவது ஃபாரினில் யூஎஸ்ஏல அட்லாண்டாங்கிற ஒரு இடத்துல யூனிவர்சிட்டி பேர்லாம் கூட புக்கில் கொடுத்துருக்காரு. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. என்ன பரிசோதனை நடத்துனாங்க, அதோட ரிசல்ட் என்ன, அது தெரிஞ்சால் போகிறோம் இல்லையா. அப்போது அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2013 இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கொஞ்சம் எலிகளை பிடிச்சி ஒரு கூட்டில் அடைச்சி அந்த கூட்டுக்குள்ளே இந்த செரி பிளாசம்ங்கிற ஒரு மலரோட
சென்ட்டு மணத்தை உள்ளே அனுப்புகிறாங்க, சென்ட் அடிக்கிறாங்க உள்ளே. பர்ஃப்யூம் பாட்டிலில் வச்சு அடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ ரூம் ஃப்ரெஷ்னர் அடிக்கிறோம்ல, அந்த மாதிரி. அதாவது செரி பிளாசம்ங்கிறது இந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த செரி பழம் இருக்குல்ல, செரி பழத்தோட பூ, செரி பழம்லாம் வர்றதுக்கு முன்னாடி அது பூ பூக்கும்ல மரம், அந்த மரம் பூ பூக்கும்போது ஆக்சுவலாக அந்த பூ வந்து லைட் பிங்க் கலரில் இருக்கும். இப்போ ஜப்பான்ல எல்லாம் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் எல்லா இடத்துலையும் இந்த செரி பிளாசம்னா என்ன, செரி மரத்தில் அந்த பூ கொத்து கொத்தாக பூத்துருக்கும். அந்த இடம் ஃபுல்லாக பிங்காக இருக்கும், லைட் பிங்கு. அப்போ அந்த செரி பிளாசத்தை பார்க்குறதுக்குன்னே ஆளுங்கள்லாம் கூட்டமாக வருவாங்களாம், அவ்வளோ அழகாக இருக்குமா. அப்போது அந்த செரி பிளாசம் அந்த மலர்களோட மணத்தை சென்ட் மாதிரி பண்ணி அந்த கூட்டுக்குள்ளே, எலி இருக்கிற கூட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அந்த செரி பிளாசம் பர்ஃப்யூம் உள்ளே விடும்போதே இவங்க வந்து அந்த எலிகளுக்கு, எல்லா எலிகளும் ஒரு சைடில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைடு ஒரு லைட்டாக எலக்ட்ரிக் ஷாக்கு கொடுக்குறாங்க. அந்த எலக்ட்ரிக் ஷாக்கு கொடுத்த உடனே இந்த எலியெல்லாம் பயந்து அடுத்த மூலைக்கு, அந்த கூண்டுலேயே அடுத்த மூலைக்கு ஓடுது. இது நிறைய தடவை பண்ணுறாங்க, நிறைய தினமும் ரிப்பீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த எலிகள்லாம் குட்டி போடுது. அது ஃபஸ்ட்டு தலைமுறை. ஓகே, அந்த அடுத்த தலைமுறையிலையும் அந்த எலிகளை எடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை மாதிரி வேற ஒரு கூட்டில் அடைச்சி, அவங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் ஷாக்கே கொடுக்கல, அந்த செரி பிளாசம் மணத்தை உள்ளே அனுப்புகிறாங்க. அந்த செரி பிளாசம் மணத்தை கேட்ட உடனே இந்த எலிகள்லாம் பரபரன்னு ஓட ஆரம்பிக்குது. அதே மாதிரி இந்த தலைமுறை எலிகள் அடுத்தது குட்டி போடும் இல்லையா, ரெண்டாவது தலைமுறை குட்டி போடும்போதும் இதே மாதிரி இந்த செரி பிளாசம் வாசனையை அனுப்புகிறாங்க. எலக்ட்ரிக் ஷாக்கே கிடையாது, வெறும் வாசனை அனுப்பினோன்னே அந்த எலிகள் கூட அந்த செரி பிளாசம் வாசனை கேட்கும்போது ஒரு பயம், குறுக்க நெடுக்க கடந்து ஓடுது, பயத்தினால ஓடுது. அப்போ நினச்சி பாருங்கள், ஃபஸ்ட்டு தலைமுறைக்கு தான் செரி பிளாசம் மணமும் எலக்ட்ரிக் ஷாக்கும் கொடுத்தாங்க. செகண்டுக்கு எலக்ட்ரிக் ஷாக் இல்லை, மூணாவது தலைமுறைக்கும் எலக்ட்ரிக் ஷாக் கிடையாது. ஆனால் இந்த செரி பிளாசம் மணம் அடித்த உடனே அவங்களுக்கு ஏதோ ஒரு பயம், அந்த எலிகளுக்கெல்லாம் ஒரு பயம். அப்போது அந்த பயங்கிறது முதல் தலைமுறையிலேருந்து ரெண்டாவதுக்கு பாஸ் ஆன் பண்ணியிருக்காங்க, ரெண்டாவதுலேருந்து மூணாவது தலைமுறைக்கும் பாஸ் ஆன் பண்ணியிருக்காங்க. அந்த வாசனையை கேட்ட மாத்திரத்திலே அதுங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதுக்கு பேர் தான் சம்ஸ்காரம். ஓகே, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே பிரிண்ட் ஆகிருக்குன்னா அச்சடித்த மாதிரி அதை வந்து அவ்வளோ ஈஸியாக அழிக்க முடியாது, அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக அதில் நிலச்சிருக்கு. இப்போது தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, பாட்டம் பண்ண தப்ப பேரை அனுபவிக்கிறான்னு. இந்த பாட்டம் பண்ண தப்ப பேரனை ஒன்றும் அனுபவிக்கிறது கிடையாது, பாட்டம் பண்ணது பாட்டம் அனுபவிப்பான். அதாவது தாத்தாவுக்கு அப்பா, அப்பாவோட அப்பா, தாத்தா, அந்த மாதிரி. பேரன் பண்ணுற தப்ப பேரன் தான் அனுபவிப்பான். தாத்தா பண்ண தப்ப ஒரு நாளும் பேரன் அனுபவிக்க முடியாது. ஆனால் அது என்னென்னா, உண்மையிலே சொல்லப்போனால் அந்த தாத்தா தான் அதை ஃபேமிலியில் பேரனாக வந்து பிறந்திருக்கார். அதுதான் சத்தியம். ஓகேயா? ஸோ அவங்கவுங்க பண்ண கர்மா அவங்கவுங்களால தான் அனுபவித்து தீர்க்க முடியும். இப்போ ஒரு குழந்தை ரொம்ப கஷ்டப்படுதுங்கிறதுனால அந்த அம்மாவுக்கு பார்த்து தாங்கவே முடியல. அப்போ ஐயோ கடவுளே, இல்லைன்னா இயற்கையே, பிரபஞ்சமே, என் குழந்தை இவ்வளோ கஷ்டப்படுது, அதில் பாதி வலியை நான் வாங்கிக்கிறேன் என்ன சொல்ல முடியுமா? ஒன்றும் சொல்ல முடியாது, செய்ய முடியாது, அது நடக்காத காரியம். ஓகே, அப்போது நம்ம வந்து அதே மாதிரி அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இந்த சம்ஸ்காரத்துக்காக சொல்லிட்டு போகிறார். அந்த சம்ஸ்காரங்கிறது என்ன, அந்த சம்ஸ்காரங்கிறது எப்படியெல்லாம் நம்மளை பாதிக்குது. ஸோ உடம்பை பாதிக்குது, ஃபிசிக்கல் பாடியை பாதிக்குது, மனசை பாதிக்குது, ஆறாவையும் பாதிக்குது. இந்த ஆறா சொல்லும்போது தான் நான் சொன்னேன்ல, எங்கள் குருஜி யோகேஷ் ராஜா சார் நிறைய டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த ஆறாவை எப்படி நம்ம விரிக்கலாம், எப்படி விரித்து
50 அடியாவது வச்சுக்கோங்க அப்படிங்கிறார். அதே சமயத்தில் இந்த கௌதம புத்தா இருக்கார்ல, அவரோட ஆறா 3 மைல் தாண்டி இருந்துதான். இப்போல்லாம் மைலே கிடையாது, கிலோமீட்டர் தான். இப்போ 3 மைல்னால் கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவரோட ஆறா விரிஞ்சிருந்திருக்கான். அப்போது இப்போ நல்ல ஒரு முக்காலமும் உணர்ந்த ஒரு ஞானி இப்போ கௌதம புத்தா இங்கே உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 6 கிலோமீட்டர் தூரத்தில் 3 மைல் தூரத்தில் அந்த ஞானி வந்தாலே ஓ இந்த இடத்துல கௌதம புத்தா இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த ஞானிக்கு கௌதம புத்தாவோட இவ்வளோ ஸ்ட்ரெச்டாக இவ்வளோ தூரத்துக்கு விரிஞ்சு பறந்து கிடக்கிற ஆறாவை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ அதெல்லாம் தான். அப்போது இந்த அவ்வளோ பெரிய ஆறாவை நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். அந்த வேண்டாத குணங்களை எல்லாம் மாற்றி இந்த வெறுப்பு, கோபம், பொறாமை இதெல்லாம் இல்லாமல் நம்ம வச்சுக்கணும். அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்கிறாரு, அதுவும் ரொம்ப கரெக்டு. அதாவது சரி, நம்ம தான் இப்போ இப்படி பிறந்திருக்கோம். நமக்குண்டான குணாதிசயங்கள்லாம் நம்ம தாத்தா பாட்டன் பாட்டி எல்லாரோடதும் வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்போ இன்னொன்றாவது நம்ம செய்யணும். அதாவது நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம என்ன கொடுக்குறோங்கிறது அதை நம்ம சிந்திக்கணும். அந்த விஷயத்துலையாவது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, பழசெல்லாம் நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. நம்ம போய் நம்ம பாட்டங்கிட்ட போய் கேட்க முடியாது, ஏன் தாத்தா இந்த மாதிரி பண்ணினேன், ஏன் தாத்தா இந்த மாதிரி பயந்து செத்தேன், அதனால தானே எனக்கும் இப்போ பயம் இருக்குது, ஒன்றும் யார்கிட்டையும் போய் கேட்க முடியாது. ஆனால் அட்லீஸ்ட் நம்ம அளவில் நம்ம அந்த 5 புலன்களால் என்னென்ன உள்வாங்கிறோங்கிறத கண்ட்ரோல் பண்ணி உள்ளே போட்டோம்னா வர்ற தலைமுறைகளாவது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட், நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை வந்து இப்போ சயின்ஸு, ஈக்காலஜிங்கிற மாதிரி சப்ஜெக்டில் எல்லாம் அதுக்கு பேர் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்னா இப்போ நம்ம இந்த உலகத்தில் பிறக்கும்போது எவ்வளோ தூரம் பொல்யூஷன் இருந்தது, எவ்வளோ மண் நல்லா இருந்தது, அந்த மாதிரியெல்லாம் நமக்கு சில இயற்கை வளங்கள் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம செத்து போனால், நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம சந்ததிகளுக்கு நம்ம என்னத்தை விட்டுட்டு போகிறோம்? இன்னும் பொல்யூஷனை ஜாஸ்தி பண்ணுவோமா? அதோ நல்ல சுத்தமான வாயுவை கொடுப்போமா? நம்ம எவ்வளோ தூரம் இந்த சாயிலை இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு கெடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்து வர்ற தலைமுறைக்கு நம்ம பிறக்கும்போது எப்படி இருந்ததோ இந்த பூமி, அதை விட ஒரு நல்ல இடமா மாற்றி கொடுக்கறதுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மள்கிட்ட இருக்குது. அதோட கடமை நமக்கு இருக்குது. அதுக்கு பேர் தான் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து பொல்யூஷனை பற்றியோ சாயிலை பற்றியோ மட்டும் இல்லை, நம்ம குணங்களில் நம்ம ஜீன்ஸ் வழியாக நம்ம சந்ததிகளுக்கு நம்ம என்னத்தை கடத்தி விடுறோம், என்னத்தை பாஸ் ஆன் பண்ணுறோங்கிறத பற்றியும் நம்ம இப்போவே யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேயா? ஸோ இந்த ஆறாவை பற்றியெல்லாம் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை எப்போவும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு பாடணும். அதுக்கு நிறைய சாதனைகள்லாம் உண்டு. அது நல்ல ஒரு குரு முகாந்திரம் தெரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. ஓகே, அடுத்தது பாதி தான் ஆயிருக்கு. அடுத்த பாதி 3வது சாப்டரில் அடுத்த பாதி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் வந்து ருணானுபந்தா, ருணம்பாங்க. அப்போ இந்த ருணானுபந்தாவை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நன்றி.